மேலே சென்று தீபத்தூணில் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று சொல்லியும் கூட அதை நிராகரித்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் என்னவெல்லாம் போய் சொன்னாங்க பாருங்க. முதல் அவர்கள் சொன்னது மேலே இருப்பது தீபத்தூண் அல்ல, அது ஒரு மைல்கல் என்று சொன்னார். அதன் பிறகு இல்ல அது தீபத்தூண் இல்ல, கிரேட் டெக்னோமெட்ரிக் சர்வே, ஆங்கிலேயர்கள் 1800 காலகட்டத்தில் நிலத்தை எல்லாம் அளவீடு செய்வதற்காக வைத்த ஒரு சர்வே கல் என்று சொன்னார். அதன் பிறகு மறுபடியும் ஒரு பையன் சொன்னாங்க, ஜெயின மத துறவிகள் மேலே படிப்பதற்காக இரவு விளக்கு பிடிப்பதற்காக விளக்கு வைப்பதற்காக வைக்கப்பட்ட தூண் என்று சொன்னார். அருமை சொந்தங்களே, நாம் கேட்பதெல்லாம் இங்கே தாய்மார்கள் இருக்கின்றார். ஒரு முருகபெருமானுக்கு தமிழ்நாட்டில் எல்லா மதமும் கூட நிம்மதியாக சந்தோஷமாக அவர்களுடைய மத வழிபாட்டை வைத்து வாழ வேண்டும் என்றுதான் எல்லோரும் நினைக்கின்றோம். திருப்பரங்குன்றத்தில் எத்தனை நம்முடைய அன்பு சொந்தங்கள் முருகபெருமான முருக பக்தர்கள் இங்கே வந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். தினமும் ஒரு நம்பிக்கையோடு வர்றாங்க. அவர்களுக்காக உயர்நீதிமன்றம் ஒரு கிளியர் கட் தீர்ப்பு, மிக தெளிவான ஒரு தீர்ப்பை கொடுத்தும் கூட மாநில அரசு வேண்டுமென்றே மத கலவரத்தை உருவாக்கி, ஒரு பிளவுத்தன்மையை உருவாக்கி, ஒரு பதற்ற சூழ்நிலையை திருப்பரங்குன்றத்திலே உருவாக்கி பல பிரச்சனைகளை உருவாக்கினார்கள். அருமை சொந்தங்களே, அதற்கெல்லாம் நியாயமாக இந்த தேர்தல் அமைய போகிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே இங்கே வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. வந்து முருகபெருமானை சந்தித்து விட்டு, உங்களுக்கு தெரியும், இதே மதுரை பகுதியில் அருமை சகோதரர் பூர்ணச்சந்திரன் அவர்கள் தீக்குளித்து இறந்த பொழுது தன்னுடைய மரண வாக்குமூலத்தில் இதைத்தான் சொல்லிவிட்டு இருந்தார். பாரத பிரதமர் அவர்கள் திருப்பரங்குன்றத்துக்கு மட்டும் வரல, பூர்ணச்சந்திரனுடைய குடும்பத்தையும் சந்தித்து விட்டு இங்கிருந்து சென்றிருக்கின்றார். அருமை சொந்தங்களே, முருக பக்தர்களே, நாம் எந்த மதத்துக்கும் எதிரானவர்கள் கிடையாது. நாம் கேட்பதெல்லாம் முருகனை கும்பிடுவதற்கு நமக்கான உரிமையை மட்டும் நாம் கேட்கின்றோம், அவ்வளவுதான். உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தும் கூட அதை மதிக்காம பிரச்சனையை உருவாக்கி காவல்துறையை ஏவல் துறையாக பயன்படுத்தி அதன் பிறகு நீதிமன்றத்தில் போய் காவல்துறையினுடைய போலீஸ் கமிஷனர், மதுரை மாநகரத்தினுடைய போலீஸ் கமிஷனர் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவலமான நிலையை நாம ஒரு ஜனநாயகத்தில் பார்த்தோம். மதுரையினுடைய ஆட்சியர் நீதிமன்றத்திற்கு போய் மன்னிப்பு கேட்டுவிட்டு வெளியே வந்தார். இன்றைக்கும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அருமை சொந்தங்களே, நான் கேட்பதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் கூட தெரியும். திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய வாக்கு வங்கிக்காக, ஒரு மலிவு அரசியலுக்காக வேண்டுமென்றே இதை பிரச்சனையாக்கி எத்தனையோ இந்து மக்களுடைய உணர்வை புண்படுத்தியிருக்கின்றார்கள், முருக பக்தருடைய உணர்வை புண்படுத்தியிருக்கின்றார்கள். தமிழகமே திருப்பரங்குன்றத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறது. அருமை சொந்தங்களே.